நாச்சியார் திருமொழி 9ஆம் திருமொழி சிந்துரச் செம்பொடி 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை நம்ம இப்போ வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம நாச்சியார் திருமொழியில் 9ஆம் திருமொழி பார்க்குறோம். போன திருமொழியில் மேகம் விடு தூது இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி தூது விடுறாங்க நம்மளுடைய ஆண்டாள். யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய திருவேங்கடமுடையானுக்கு. அந்த மேகங்கள் அங்கே போகாமல் இங்கேயே என்னவாயிடுச்சுங்களா, மழையாக பொழிஞ்சிருச்சுங்களா. அப்படி பொழிந்த அந்த மலையில் வந்த அந்த செடிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் பூக்களெல்லாம் பூத்து அரும்புகள்லாம் அப்படியே மலர தொடங்கிருச்சுங்களா. அந்த மலர்கள் எல்லாமே மெம்போ அழகு வாய்ந்தவையாக இருந்துதான். அது எல்லாமே பெருமாளினுடைய திருமேனியை காமிக்கிற மாதிரியான ஒரு நிறத்தில் அதோடைய கண், அவங்களுடைய இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூக்கள் மூலமாகவும் இங்கே ஆண்டாள் நாச்சியார் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அதை கண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏக்கத்திலேயே பெருமாளை நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் பாடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 587வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமாலிருஞ்சோலையில் பார்த்த இடம் எல்லா பக்கமுமே எங்கே என்ன இருக்குங்களாம், பட்டுப்பூச்சிகளால் ஆனவைங்களாம். அவ்வளோ பூக்கள் அங்கே இருக்குங்களா, அதனால் பட்டுப்பூச்சிகள் அப்படியே பறந்துகிட்டே இருக்குமா. இந்த சிவந்த அந்த செந்தூர பொடி போல் மேலெழுந்து பரவி கிடக்கின்றதான். அப்படியே அந்த பட்டுப்பூச்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செந்தூர பொடி இருக்கு இல்லைங்களா, சிவப்பா, அது மாதிரி அந்த பட்டுப்பூச்சிகள் எல்லாம் மேலே பறந்துருக்குங்களாம். அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரணம் புகுந்த அந்த மாலிருஞ்சோலையில் அந்த காலத்தில் மந்திரமலையை பார்க்கடலில் மத்தாக நாட்டி மிகவும் இனிமையான அமுதரசம் போன்ற அந்த பார்க்கடலில் கடையிறப்போ தான் மகாலட்சுமி பிராட்டியார் வராங்க. அவங்கள தான் பெருமாள் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லைங்களா. அந்த பிராட்டியை ஏற்றுக்கொண்ட சுந்தர தோள்களை உடைய பெருமாளினுடைய அந்த சுழல் இருக்குல்ல, சுழல்னால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையே நாங்களும் இருந்து நம்மளும் பிழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியான பாசுரம் இங்கே முதல் பாசுரத்தில் அமையுது. இந்த பாசுரங்கள் எல்லாமே முழுவதுமே நம்மளுடைய திருமாலிருஞ்சோலை இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி பாடுற மாதிரியான அமைப்புகள் இருக்குங்க. இங்கே இந்த அடுத்த பாசுரத்தை பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. போர் செய்வதையே தொழிலாக உடைய யானைகள் ஒன்றோடு ஒன்று போர் செய்து விளையாடும் இடமான திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே மிக அழகிய தாழ்வரையிலே அரும்புகளை உடைய கொடி முல்லையும் வெளுத்த அந்த புன் சிரிப்பை அவரோட பெருமாளுடைய புன் சிரிப்பை காமிக்குதுங்களா. அந்த கொடி முல்லைப்பூவெல்லாம் அந்த சினம் கொண்ட படா அப்படிங்கிற அந்த கொடிகள் பூத்து குலுங்கி ஏமட்டேருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சிரிக்கிற மாதிரி இருக்கான். அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு உயிர் தோழியே அவருடைய தோல் மலையானது உண்டு பண்ணின துன்பத்தை யாரிடத்தில் முறையிட்டு சொல்வது. அதாவது அவர் என்னதான் எல்லாமே அழகாக இருந்தாலும் அவர் அவங்களை விட்டுட்டு இருக்கார் இல்லையா, அதனால் இந்த துன்பத்தை நான் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னுங்கிற மாதிரி மிக அழகாக இந்த பாசுரங்கள் பாடுறாங்க. இந்த பாசுரத்தை நம்ம இப்போ பார்ப்போம். 587வது பாசுரம். சிந்துரச் செம்பொடிபோல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்திரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத் தோளுடையான் சுழலை இனியின்று உய்துங்கொலோ. 588. போர்க்களிறு பொறும் மாலிருஞ்சோலை அப்பூம்புறவில் தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற கார்கொள் படாக்கள் நின்று களறி சிரிக்க தரியேன் ஆர்க்கு இடுகோ தோழி அவன் தார் செய்த பூசலையே. 589. கருவிலை ஒன் மலர்கால் காயா மலர்கால் திருமால் உரு ஒளி காட்டுகின்றீர் எனக்கு உய் வழக்கு ஒன்று உரையீர் திருவிளையாடு திந்தோள் திருமாலிருஞ்சோலை நம்பி வரிவலை இல் புகுந்து வந்தி பற்றும் வழக்கு உளதே. பாசுரம் 590. பைம்பொழில்வாள் குயில்கால் மயில்கால் ஒன் கருவிளைகால் வம்பக் களங்கனிகால் வண்ணப்பூவை நறுமலர்கால் ஐம்பெரும் பாதகர்கால் அணிமாலிருஞ்சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே. பாசுரம் 591. துங்க மலர் பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற செங்கண் கருமுகிலின் திருவுருப்போல் மலர்மேல் தொங்க வண்டினங்கால் தொகு பூஞ்சுனைகால் சுனையில் தங்கு செந்தாமரைகால் எனக்கு ஓர் சரண் சாற்றுமினே.
592வது பாசுரம். நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய்நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. 593வது பாசுரம். இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திடப் பெறில் நான் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன். தென்றல் மனம் கமழும் திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படிலே. பாசுரம் 594. காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகளோ. சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆளின் இளைப்பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. பாசுரம் 595. கோங்கு அலரும் பொழில் மாலிருஞ்சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன். பூங்கொள் திருமுகத்து மடுத்து ஊதிய சங்கு ஒளியும் சார்ங்க வில் நான் ஒளியும் தலை பெய்வது எஞ்ஞான்று கொலோ. 596. சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திலியும் சிலம்பாறு உடை மாலிருஞ்சோலை நின்ற சுந்தரனை சுரும்பு ஆர் குழல் கோதை தொகுத்து உரைத்த செந்தமிழ் பத்தும் வல்லார் திருமால் அடி சேர்வார்களே. இந்த 595வது பாசத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோங்கு மரங்கள் மலரப்பெற்ற சோலைகளை உடைய திருமாலிருஞ்சோலை மலையில் அந்த கொன்றை மரங்களின் மேலே தொங்குகிற பொன்னிறமான பூ மாலைகளுக்கு சமமான, அதாவது வீணாக கிடக்கின்றேன். எப்படி அந்த பொன்மலையில் அந்த பூவெல்லாம் அப்படியே பூத்து குலுங்கி அப்படியே வீணாக போகுதுங்களாம், அதே மாதிரி இந்த அம்மாவும் வீணாக இருக்காங்களாம். ஏன்னா பெருமாள் இல்லாமல் அவங்க தனியாக இருக்காங்களா, அதனால் வீணாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அழகு பொருந்திய திருப்பவளத்திலே வைத்து ஊதப்படுகின்றன திரு பாஞ்சசன்யத்தினுடைய ஒளியும் சாரங்கம் என்னும் வில்லின் நான் ஓசையும் சமீபிப்பது என்றோ. அந்த பெருமாள் கையில் இருக்கு இல்லைங்களா, சங்கு சக்கரம் வில்வாள் அதெல்லாம் என்னதான் ஒலிக்குதுங்களா, அதுவும் எல்லாமே அங்கே ஒலிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 596வது பாசனம், அதான் கடைசி பாசனம். அதில் எப்போவுமே பலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சந்தனக்கட்டை காரகில் கட்டை ஆகியவற்றை அடித்து கொண்டு கரைகளை அழித்து கொண்டு ஓடி பெருகுகின்ற நூபுர கங்கையை உடைய திருமாலிருஞ்சோலை மலையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அழகரை குறித்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, திருமாலிருஞ்சோலையில் இப்போ தான் தண்ணி என்னவாக இருக்குது, கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த காலத்தில் சந்தன மர கட்டை இருக்குங்களா, காரங்கில் கட்டை மரங்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சான். அப்போ மழை பெய்கிற காலத்தில் என்ன பண்ணுமா, அப்படியே கரை புரண்டு அடிச்சுட்டு மேலேருந்து ஆறு ஓடி வருமா. அப்படி ஓடி வர்றப்போ தான் அந்த கட்டைகளெல்லாம் ஓடி வருமா. இது வரப்போ அந்த மேலேருந்து ஓடி வரக்கூடிய அந்த நதிக்கு பேர் நூபுர கங்கைன்னு சொல்லுவாங்க. சிலம்பாறுலையே மேலேருந்து நீங்கள் தரிசனம் எப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் கிடைக்குதோ அப்போ கட்டாயம் என்ன பண்ணுங்கள், நூபுர கங்கை தரிசனத்தை போய் அங்கே மேலே பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே பெரிய மலையே இருக்காது, அதோடு முடிஞ்சிடும் மலை. ஆனால் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த சுனை வழியாக நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நூபுர கங்கை நீர் வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். எப்போவுமே அங்கே பெருமாளுக்கு திருமஞ்சனம் அந்த இதிலேருந்து மட்டும்தான், அந்த தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா, நூபுர கங்கை தீர்த்தத்துலேருந்து மட்டும்தான் அபிஷேகம் செய்வாங்க. வேறு தண்ணியில் அபிஷேகம் செஞ்சால் பெருமாள் கருத்துருவாருங்களாம். அதனால் எப்போவுமே அங்கேருந்து வரக்கூடிய அந்த நதியிலேருந்து தான் இவங்க கொடுப்பாங்க. நமக்கு எப்போவுமே என்ன அப்படின்னா, எல்லோரும் வேலைப்பொருள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் கடவுள்கிட்ட போய் பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், தனியாக அதுக்கான டைம் ஒதுக்க மாட்டோம். ஆனால் எப்படியாவது ஒரு முறையாவது வருஷத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ நம்ம கட்டாயம் 108 திவ்ய தேசங்களில் ஒவ்வொரு திவ்ய தேசமாக, நமக்கு பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசங்களில் அடிக்கடியும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற திவ்ய தேசம் வருஷத்தில் 2 3 மட்டுமாவது பார்க்குறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக வச்சுக்கோங்க. அப்படி இங்கே திருமாலிருஞ்சோலையில் மிக அழகரை குறித்து நம்ம ஆண்டாள் பாடியிருக்காங்க இல்லையா. இந்த பாடின இந்த பாட்டுக்கள் வண்டுகள் படிந்த கூந்தலை உடைய ஆண்டாள் அழகாக அருளி செய்த அந்த செந்தமிழால் ஆகிய இந்த 10 பாசுரங்களை யார் ஒருத்தவங்க ஓத வல்லவர்கள், அதாவது இந்த பாசுரங்களை பாடுறவங்க ஸ்ரீமன் நாராயணனுடைய
திருவடிகளை வந்து கட்டாயம் அடைய பெறுவாங்களாம். அதாவது பெருமாளினுடைய திருவடிகளே சரணம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். அது மாதிரி பெருமாளுடைய திருவடிகளை மட்டுமே நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாரும் இந்த 10 பாசுரங்களையும் படித்து நம்மளுடைய பெருமாளினுடைய திருவடி சேவையை அடையிறதுக்கு முயற்சி செய்வோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.